டெங்கு நோய் காரணி வைரஸில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை கிண்ணியா தள வைத்தியசாலையில் 139 பேர் தொடர்ந்தும் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர். டெங்கு வைரஸ் மாற்றத்தினால் டெங்கு காய்ச்சல் பரவும் வேகமும் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் சமூக வைத்திய நிபுணர் பிரஷிலா சமரவீர தெரிவித்தார். வருடத்தின் இதுவரையான 3 மாதங்களில் 22,500க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு காய்ச்சலால் பீடிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் உடனடியாக வைத்தியரை நாடி உரிய சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. டெங்கு காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட 139 பேர் கிண்ணியா தள வைத்தியசாலையில் தொடர்ந்தும் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 9 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் கண்காணிக்கப்படுவதாக கிண்ணியா தள வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிறு சிறு அவசர உதவிகளை கொண்டு திடீரென்ற சில ஏற்பாடுகளை கொண்டு முழுமையான ஒரு நிவர்த்திகளை காண முடியாது. வார்ட் ஃபெசிலிட்டிஸ் காணாது, லொகேஷன் ஃபெசிலிட்டிஸ் காணாது. இன்னொரு அடிஷனலா ஒரு வார்ட் அரேஞ்ச்மெண்ட், அது என்வாயரன்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது. இங்கே வைத்தியசாலையில் படுப்பதற்கோ இருப்பதற்கோ எவ்வித கட்டில் வசதிகளும் இல்லை. வைத்தியர் பற்றாக்குறை, ஊழியர் பற்றாக்குறை பல இருக்கின்றன. சன விரிசலாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த கிண்ணியா பிரதேசத்தை 24 மணி நேர மருத்துவ சேவையினை வழங்குவதனூடாக இந்த மக்கள் படுகின்ற அலலிலிருந்து இந்த பிரதேசத்தையும் இந்த பிரதேசத்தில் வாழுகின்ற இந்த மக்களையும் காப்பாற்ற முடியும். கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. வடிகால்கள் மற்றும் டெங்கு குடம்பிகள் உருவாகக்கூடிய இடங்களில் டெங்கு ஒழிப்பு புகை விசிறப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. விசேட அதிரடிப்படை, போலீஸ், ராணுவம், மூதூர் பொது சுகாதார பரிசோதகர்கள், மூதூர் பிரதேச செயலகம் மற்றும் மூதூர் பிரதேச சபை ஆகியன ஒன்றிணைந்து இந்த வேலைத்திட்டத்தை முன்னெடுத்தன. வீடுகள், வர்த்தக நிலையங்கள், பாடசாலைகள் என்பன சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் டெங்கு நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. அத்துடன் டெங்கு குடம்பிகள் உருவாகக்கூடிய வகையில் சூழலை வைத்திருந்தவர்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்களால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் வேகமாக பரவியுள்ள டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்துவதற்காக சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வீடுகளின் சூழல்களை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகளில் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை குழுக்களாக ஈடுபடுத்த உள்ளதாக சிவில் பாதுகாப்பு திணைக்கள ஆணையாளர் நாயகம் சந்திர ரத்ன பல்லேகம தெரிவித்தார். இதன் பொருட்டு சுமார் 350 சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை திருகோணமலை பிரதேசத்திற்கு அனுப்பி வைத்துள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை கிண்ணியா அல் அதான் வித்தியாலயத்தில் இன்று விசேட மருத்துவ முகாம் ஒன்று நடத்தப்பட்டது. இதன்போது இலவச இரத்த பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதேவேளை மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் பொது சுகாதார பரிசோதகர்களால் இன்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. மட்டக்களப்பு வெட்டுக்காடு கிராம சேவகர் பிரிவின் பாரதி வீதி, செல்வநாயகம் வீதி ஆகிய பகுதிகளில் விசேட பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. டெங்கு குடம்பிகள் உள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு எதிராக இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமையும் பொதுமக்களுடன் ஒன்றிணைந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பாரிய அளவில் நாங்கள் மேற்கொள்ள உள்ளோம்.